ஒருத்தர் வந்து நீங்கள் தலைவர் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் உங்ககிட்ட வந்து ஒண்ணு சொல்றாரு, இல்லைன்னா அவர் உங்ககிட்ட வரமாட்டார். கரெக்ட் தானே? ஒரு நம்பிக்கையோட வராரு, ஒரு தீர்வு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எழுதுன வராரு. அவரை அட்ரஸ் பண்ணணும் சார். அதாவது அவர் சொல்றதை காது கொடுத்து கேட்கணும். நான் பார்த்திருக்க நிறைய பேர் அது பண்றதில்லை. அதனாலதான் அவர்கள் தலைவர்களாக விளங்குவதில்லை. இந்த தலைவர் சேவை 2 நாள்ல போயிடும் உங்ககிட்ட. காது கொடுத்து கேட்கணும் தானே சார். நம்ம அது ஒரு மெயின் பீப்புள் ஸ்கில். அதாவது அந்த கடைக்கு, அதாவது லாஸ்ட் இன்னைக்குதான் யாரோ ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. அவரு சொல்றதும் நம்ம கேட்கணும். ஏன்னா நம்மள நம்பி வந்திருக்காரு, ஜாயின் பண்ணிருக்காரு. சொல்லுங்க, என்ன உங்களுடைய வாட் இஸ் ரீசன், என்ன உங்களுடைய கன்சர்ன் அப்படின்னு நீங்க 3 நிமிஷம் சார், 3 நிமிஷம். எவ்வளவு நிமிடங்கள் வந்து ஒரு நாளைக்கு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். 86,400 இது செகண்ட்ஸ் நினைக்கிறேன் நானு. அப்படியே ஒரு சின்ன கேல்குலேஷன் போடலாமா? ஸோ 60 × 24 1440 நிமிடங்கள் ஒரு நாள்ல இருக்கு. ஒரு 3 நிமிஷம் இதுல எடுத்து கொடுக்கறதுனால நீங்க நல்ல தலைவராக இருப்பீங்கன்னா ஏன் கொடுக்கலாம் தானே. 1437 நீங்களே வச்சுக்கோங்க. 1440 நிமிஷம் இருக்கு. 3 நிமிஷம் கொடுக்கறதுல என்ன இருக்கு? கொடுக்கலாம். காது கொடுத்து கேட்கணும் சார். ஏன்னா இன்னொன்று நான் சொல்றேன், இதுல இன்னொரு பெரிய பிளஸ் இருக்கு. என்னன்னா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுன்னு தமிழ்ல சொல்லியிருக்காங்க, அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உண்மையாவே அவங்க சொல்ற அந்த விஷயத்துல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு டைரக்ஷன் வந்து நமக்கு கொடுக்கலாம். இயக்கத்துக்கே பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு தேவையான தகவல் அந்த 3 நிமிஷத்துல அவங்க கொடுக்கிற கருத்துல கூட இருக்கலாம். அப்படி எனக்கு நிறைய அனுபவங்கள் நடந்தது. நிறைய அந்த அனுபவங்கள் எனக்கு அப்படி நடந்திருக்கு. நான் சொல்றேன், அந்த 1 மினிட்டோ 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ யாரோ ஒருத்தங்க ஏதோ பேச வராங்கன்னா தயவு செய்து நின்று என்ன பண்ணோம், அரசியல்வாதிங்க மாதிரி சும்மா நடிக்க கூடாது. காது கொடுத்து கேட்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு போறாங்கல்ல, அப்படி கிடையாது. உண்மையாக கவனிக்க வேண்டும். அடுத்தது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன், என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து நம்ம தலைவரா இருக்கிறோம், ஒருத்தருக்கு வந்து ஒரு பாராட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீப்புள் ஸ்கில்ஸ் இது ரொம்ப மெயின். உங்களுடைய தலைமையில வந்து ஒரு 25 பேர் இருக்கிறாங்க, இல்ல 10 பேர் இருக்கிறாங்க, இல்ல 5 பேர் இருக்கிறாங்க, வாட் எவர் இட் இஸ், இல்ல 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் இருக்கார், அவரு ஏதோ ஒண்ணு பண்ண முற்படுறாரு, ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காரு. ஒண்ணு அவர் என்ன பண்ணிருந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம், அவருடைய இன்டென்ஷன் கவனிக்கணும். அவரு காமன் குட்காக, அதாவது இயக்கத்தினுடைய நன்மைக்காக பண்ணியிருக்காரா இல்ல சுயநலத்துல பண்ணியிருக்காரா அப்படின்றது பார்த்துட்டு, சுயநலத்துல பண்ணியிருந்தா கைட் பண்ணிருந்தோம் பாருப்ப, இந்த டைரக்ஷன்ல போனா சரியான விளைவு வர்ற மாதிரி எனக்கு தெரியல, நீயே பார்த்துக்கோ. ஒருவேளை அவர் ஏதாவது நம்ம காமன் குட்காக, இயக்கத்தின் நன்மைக்காக அவர் ஏதாவது ஒரு பண்ணியிருந்தா உடனடியாக அவருக்கு வந்து ஒரு செல்பேசி மூலம் அழைத்து, அருமையான விஷயம் பண்ணிருக்கியப்பா, நீ என்னோட நல்லா வந்துருவ சொல்லலாம். உண்மையாவே நம்மளோட நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. சோ அவருக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆஹா என்ன சார், மனசு இருக்கிறது பாருங்க இவ்வளவுதான் சைஸ், இந்த ஹார்ட் வந்து ஃபிஸ்ட் சைஸ்ல தான் இருக்கு. அது எதிர்பார்க்கறது வந்து ஒரு அங்கீகாரத்திற்கும்
ஒரு பாராட்டுக்கு தான். வேற என்ன போய் நத்திங். அப்போ நமக்கு இன்னும் சிறந்த தலைவர்கள் கிடைப்பார்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீடர்ஷிப்ல, பீப்புள் ஸ்கில்ஸ்ல வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ சில சமயம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பீப்புள் ஸ்கில் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி நடந்துக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க ஒரு சிலர். சரி அப்படின்னு ஹெவியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கருத்துக்கள தெரிவிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹெவியா வந்து இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் கூட இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு லிமிட் செட் பண்ணணும் நம்ம. ஒரு தடவ வந்து நம்ம வந்து அவங்க சொல்றது வந்து கவனிக்கிறோம், பாராட்டுறோம். 2 தடவ பாராட்டுறோம், 3 தடவ பாராட்டுறோம். 4வது முறை நம்ம என்ன பண்றோம்னா, "நீ மட்டும் இல்லப்பா, உன்ன மாரி பலர் இருக்கிறாங்க. எல்லாரையும் வந்து நான் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். அதனால நீ இனிமே கருத்து தெரிவிக்காத" அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க உங்க ஃபோக்கஸ மற்றவங்க மீது. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆர்வக் கோளாறால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹெவியா கருத்து ஐ மீன் ஒரு பாராட்டுன்றது ஒரு மாரி, நீங்க ஒருத்தர பாராட்டுனீங்கன்னா, டோபமைன் அப்படின்னு ஒண்ணு சுரக்கும் அவங்களுக்கு. அந்த டோபமைன் அப்படின்றது ஒரு ஹாப்பி ஹார்மோன். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டோபமைன் அதிகமா தேவை மனுஷனுக்கு. தேவைன்றத விட ஒரு ஒரு போதை அது. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு இடமே உண்டு. விஷ்ணுவே வந்து அதுக்கு அடிமை அப்படின்னு ஒரு அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வரும். விஷ்ணுவே டோபமின்க்கு வந்து அடிமை என்னும்போது மனுஷன் ஏமாத்துறான் அப்படின்ற பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டைரக்டா சொல்லி ஸ்னப் பண்ணக்கூடாது. டைரக்டா சொல்லி நோஸ் கட் பண்ணக்கூடாது. அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கணும். நீங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அத்தனை பேரையும் வந்து நான் திருப்திப்படுத்தணும்ன்றது இல்லை. அத்தனை பேருக்கும் நான் செவிசாய்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படின்றதுனால நீங்க வந்து தொடர்ந்து நமது நேரத்தை எடுத்துக்கொள்பவர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம வந்து செவி சாய்ப்பதை சற்றே குறைத்துக் கொண்டு அனைவருக்கும் செவி சாய்ப்பதையும் நாம் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலை எப்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது பெரிய லெவல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த நிலை வரும். உடனே இது வந்துடாது. இட்ஸ் நாட் அன் ஓவர் நைட்.